குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். காஞ்சிபுரம் சுங்குவார் சத்திரத்தில் அமைந்துள்ளது எலக்ட்ரானிக் பொருட்கள் தயாரிக்கும் சாம்சங் தொழிற்சாலை. 2500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்கின்றனர். இவர்கள் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செப்டம்பர் 9 முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களின் முக்கிய கோரிக்கையான CITU தொழிற்சங்கம் அமைக்க அனுமதிக்க வேண்டும் என்பதை ஆலை நிர்வாகம் ஏற்கவில்லை. எலக்ட்ரானிக் பொருள் உற்பத்தி தொழிற்சாலைகள் எதிலும் தொழிற்சங்கங்கள் இல்லை என கூறி அனுமதிக்க மறுக்கிறது. ஊழியர்கள் தரப்பில் 7 பேர் கமிட்டி அமைத்து அதன் மூலம் கோரிக்கைகளை சொன்னால் பரிசீலித்து நடவடிக்கை எடுப்போம். ஊழியர்கள் அல்லாத நபர்கள் பேச்சுக்கு வரக்கூடாது எனவும் நிர்வாகம் தெரிவித்துவிட்டது. இதை ஏற்காத 50% ஊழியர்கள் தொடர்ந்து ஸ்ட்ரைக் செய்கின்றனர். மற்றவர்கள் வேலைக்கு சென்று வருகின்றனர். ஆலை நிர்வாகம் தரப்பில் ஸ்ட்ரைக் செய்யும் ஊழியர்களுக்கு 2 நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டுள்ளன. தொழிலாளர் நல அதிகாரிகள் 2 தரப்பிலும் பேச்சு நடத்தினர். தீர்வு ஏற்படவில்லை. பின்னர் தொழிலாளர் நல அமைச்சர் கணேசன் பேசியும் உடன்பாடு ஏற்படாததால் அரசுக்கு பின்னடைவாக உள்ளது. முதல்வர் வெளிநாடு சென்று முதலீடுகளை ஈர்த்து வரும் நிலையில் பிரபலமான சாம்சங் தொழிற்சாலையில் ஸ்ட்ரைக் நடப்பது முதலீட்டாளர்கள் தமிழகம் வருவதை பாதிக்குமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. அமைச்சர் பேசியும் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் CITU தொழிற்சங்க நிர்வாகிகள் ஏற்காததால் இழுபறி நீடிக்கிறது. இருப்பினும் இரு தரப்பிலும் உடன்பாடு ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என தொழிலாளர் நல அதிகாரிகள் கூறினர்.